Zombie apocalypse. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் வேக்சினேஷனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கூகுள் சர்ச் டேப்பில் கோவின் அப்படின்ற இந்த வெப்சைட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதில் ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். தென் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபியை ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஓடிபிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ மெம்பர், ஸோ இந்த மெம்பரை ரெஜிஸ்டர் ஆகணும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, டிரைவிங் லைசன்ஸ் எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும், மேலா ஃபீமேலா இல்லை அதர்ஸாக நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களோட பர்த் இயரு ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் சேம் உங்கள் பர்த் இயரை இதில் கொடுக்கணும். தென் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை வச்சு 6 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்கள் ஏரியாவோட பின்கோடை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா எந்தெந்த சென்டரில் வேக்சினேஷன் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ புக்கிங் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஷெட்யூல் போங்க, உங்கள் ஏரியா பின்கோடை என்டர் பண்ணுங்க. இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா
18 இயர்ஸ்க்கு மேலே எல்லா ஸ்லாட்டும் புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லாட் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களோட நியரஸ்ட் சென்டர் எதுவோ மேக்ஸிமம் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேட் வைஸாகவும் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா. தென் சர்ச் பை ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகிறதால உங்கள் ஏரியாவில் எந்தெந்த சென்டர்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் கொடுத்துருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 18+ எல்லாமே புக்காக இருக்குது. ஸ்லாட் எதுவும் ஃப்ரீயாக இல்லை. ஸோ ஸ்லாட் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் நான் அதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ மறுபடியும் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ்க்கான கால இடைவேளை, அது எத்தனை நாள் இருக்கணும், என்ன மெடிசனுக்கு எத்தனை நாள் கவுண்ட்டு அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. மேலும் இது போல் பயனுள்ள ஒரு வீடியோவோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தமிழ் டெக்னோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.